வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா vs ஜிம்பாப்வே மோதும் தொடரில் இந்திய அணியின் தமிழன் நடராஜனுக்கு இடம். பிசிசிஐ அவசர அழைப்பு. அதாவது இந்திய கிரிக்கெட் அணி T20 போட்டிகளில் இளம் தலைமுறையை நோக்கி நகர இருக்காங்க. இந்த நிலையில் தான் சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற துவக்க வீரர் ரோஹித் சர்மாவின் இடத்தை இளம் வீரர் அபிஷேக் சர்மா நிரப்புவார் என்றும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இவர்கள் இருவரும் ஒரே போன்ற பிச்சிலும் அதிரடியாக ஆடக்கூடியவர். மேலும் சுழற்பந்து வீச்சாளராகவும் அசத்தக்கூடியவர் தான் அபிஷேக் சர்மா. கடந்த 2024 ஆண்டுக்கான IPL தொடரில் SRH அணியின் துவக்க வீரராக ஆடிய அபிஷேக் சர்மா அவர்கள் தனது அதிரடி ஆட்டத்தால் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்து இருக்காரு. 16 போட்டிகளில் 487 ரன்களை குவித்த அவர் ஸ்ட்ரைக் ரேட் 204 என்பதும் குறிப்பிடத்தக்கது. 16 போட்டிகளில் அவர் 42 சிக்ஸர் மற்றும் 36 4களையும் அடித்து இருக்காரு. அதாவது அவரது பவுண்டரிகளின் எண்ணிக்கையை விட சிக்ஸர்களின் எண்ணிக்கை அதிகம்தான் என்பது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. கடந்த 2018 ஆண்டு முதல் IPL தொடரில் விளையாடி வரும் அவர் இந்த முறை தனது ஆட்டத்தை மாற்றி உச்சகட்டத்துக்கு கொண்டு சென்று இருக்காரு. இதற்கு முன் அவரது அதிகபட்ச ஸ்ட்ரைக் ரேட் 144 மட்டும்தான். அதை முறியடித்து அதிரடி ஆட்டத்தில் வேறு ஒரு கட்டத்துக்கு சென்று இருக்காரு. எனவே அவரை இந்திய T20 அணியில் தேர்வு செய்து ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரில் அபிஷேக் சர்மாவையும் தேர்வு செஞ்சு இருக்காங்க. அவர் இடதுகை சுழற்பந்த வீச்சாளரும் கூட. அதிலும் விக்கெட் வீழ்த்துவதில் ஆற்றல் கொண்டவராகவும் இருக்காரு. இந்த நிலையில் தான் ஜிம்பாப்வே தொடரில் அபிஷேக் சர்மா தனது அதிரடி ஆட்டத்தை ஆடி ரன் குவித்தால் இந்திய அணியில் இடம்பெற காத்து கொண்டு இருக்கும் ஜெய்ஸ்வால் மற்றும் சுப்மன் கில் இடத்தை பறித்து விடுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் மற்றொரு துவக்க வீரரான வலதுகை பேட்ஸ்மேனான ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் நல்ல ஃபார்மில் இருப்பதால் அவர் தனது இடத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு. அதே போல SRH அணியில் விளையாடிய தமிழக வீரர் நடராஜனும் தற்போது ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான தொடரில் களமிறங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அவரை தற்போது ரிசர்வ் பிளேயராக BCCI அவசர அழைப்பாகவும் அவரை ஜிம்பாப்வேக்கு அழைத்து செல்ல உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.